இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாக்காளர் அட்டை குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாக்காளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் இல்லைனா பெயர் சேர்ப்பதற்கு இன்று அதாவது மார்ச் 17 கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயது நிறைவடைந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இல்லைனா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஓட்டர் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு ஓட்டர் ஐடி கார்டு போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம்னா புதிய ஓட்டர் ஐடி கார்டு எப்படி அப்ளை செய்வது என்பது குறித்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா elections.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவர் சர்வீசஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2024 ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல் 2024 ஒரு ஆப்ஷனும் சென்னைக்கு தனியாக ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய தொகுதி என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். தொகுதியை செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். உங்களுடைய தொகுதியில் இருக்க வாக்குச்சாவடியுடைய பேர்லாம் இருக்கும். அந்த பேர்லேயே உங்கள் ஊர் பேரும் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஊர் பேர் எதுன்னு சொல்லி கண்டுபிடித்த பிறகு அந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன் கோடு வந்து இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் கோடை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பிடிஎஃப்னு சொல்லி காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஒரு ஆப்ஷன் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண தொகுதிக்கான ஓட்டர் லிஸ்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டாக டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். வாக்காளர் பட்டியல் 2024 தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கீழே சட்டமன்ற தொகுதியுடைய பெயர், பாக எண், அந்த மாதிரி எல்லா விவரங்களும் இருக்கும். திருத்தப்பட்ட ஆண்டு, வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட தேதி, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதற்கீழே உறுப்பினர்கள் எவ்வளோ, ஆண் பெண் எவ்வளோன்னு சொல்லி டீட்டெயில் இருக்கும். அதற்கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓட்டர் லிஸ்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், வாக்காளருடைய பெயர், அவங்களுடைய கணவர் அல்லது தந்தை பெயர், வீட்டு எண், வயது, பாலினம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ மட்டும் இருக்காது, மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இதுவே பிற மாவட்டங்களாக இருந்தால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதுவே சென்னையை சேர்ந்தவர்களாக இருந்தால் சென்னை ஒன்லின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தி செக் பண்ணிவிட்டு அதுவே சென்னையை சேர்ந்தவர்கள் எப்படி செக் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல் சென்னை ஒன்லி 2024 ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததான் உங்களுடைய அசம்பிளி, அதாவது மாவட்டம் மற்றும் உங்களுடைய தொகுதி எதுவோ செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய தொகுதியில் இருக்க ஊர் பேர் எல்லாமே ஷோ ஆகும். தேர்வுடைய பேர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஊர் பேர் எதுன்னு கண்டுபிடித்த பிறகு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு கேப்ச்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்ச்சா பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து பிடிஎஃப் ஃபைல் ஒன்று ஷோ ஆகும். பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் கன்ஃபார்ம் கொடுங்க. டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் எலக்டோரல் ரோல் 2024 தமிழ்நாடு சொல்லி கொடுத்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா ஓட்டர் லிஸ்ட் இருக்கும். மேலும் ஃபோட்டோ இருக்காது. மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். பெயர், முகவரி, பிறந்த தேதி, ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இல்லைனா
நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்து கொள்ள முடியும். அது எப்படி அப்ளை செய்வது என்பது உங்களுக்கு தெரியலனா அதற்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஓட்டர் ஐடி கார்டு எப்படி அப்ளை செய்வதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.